முரளிக்கு வந்து சவுக்கடி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அஞ்சலி வந்து வேணான்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. ஆனால் வந்து வேறு வழி இல்லைம்மா, பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னதால் என்ன பண்ணுன்னு தெரியாமல் அஞ்சலி அழுகுறாங்க. வேணாம், அவரால் தாங்க முடியாது அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் அநியாயம், இப்படிலாம் பண்ணவே கூடாது அப்படி சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. என்னாலலாம் வந்து நெருப்புலலாம் நடக்க முடியாது, நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை, இதெல்லாம் தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருப்பா, சாமி குத்ததுக்கு ஆளாகக்கூடாதுப்பா, இது வந்து நம்ம குலதெய்வ கோயில், அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. நிறைவேற்றி தான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. சுந்தரி வந்து பயங்கரமாக தவிக்கிறாங்க. உடனே வந்து சரி ஓகே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பூக்கோயிலே நான் இறங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னோன்னே காலெல்லாம் புண்ணாயிடுது. ஐயோ என்னால் முடியலையேன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, சவுக்கடி கொடுக்கணும் அப்படின்னோன்னா 50 சவுக்கடி, பொதுமக்கள் ஒரு 50 சவுக்கடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து சவுக்கடி தாங்க முடியாமல் ஐயோ என்னால் முடியாது, 2 சவுக்கடி என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுறாரு. முரளியை பார்த்து அனுவும் அபியும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க, உழுந்து சிரிக்கிறாங்க. என்ன அபி இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொன்னோன்னே வேறு என்ன பண்ணுறது அனு, இவனுக்கெல்லாம் இப்படி தண்டனை கொடுத்தா தான் அடங்குவான். இவன் எவ்வளோ பண்ணியிருக்கான் நம்மளுக்கு, அதுக்கெல்லாம் ஒரு தண்டனை வேணாம். இவன் நடிக்கிறான், எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்கிற அபி? ஆமாம், இவன் நடிக்கிறான், அவனுக்கு ஃபுல் சப்போர்ட்டு உங்கள் அத்தை இருக்காங்களா, அவங்க தான் இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அனு. எல்லாத்துக்கும் இவங்களுக்கு இருக்குது 2 பேருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண வேணாம், அவனுக்கு நல்ல அடி கொடுத்தா தான் அவன்லாம் அடங்குவான். அதுக்காக தான் இவ்வளவும் பண்ண நான். இன்னும் இருக்குது அவனுக்கு, ஒவ்வொரு நொடியும் வந்து அவன் வந்து என்ன நினச்சிட்ருக்கான், அங்கே இருந்து என்ன தொல்லை கொடுக்கலான்னு. ஆனால் நான் சொல்கிறேன், அவனுக்கு எவ்வளோ தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளவும் பண்ணணும். அவனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சித்திரவதை பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. என்ன அபி என்னென்னமோ சொல்கிற, இப்படி பேசுகிற அப்படின்னோடனே ஆமாம் வேற எப்படி பேசுறது, அவன் தான் வில்லனா, நம்மளாம் வில்லி ஆகக்கூடாது. எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு நம்ம கூட இருப்பான், அவனுக்கு அவ்வளோ திமுறா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. அபி ரொம்ப டென்ஷன் ஆகாது, எதுக்காக இவ்வளோ டென்ஷன், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னோடனே ராகவ் வராரு. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, ஏன் இப்படிலாம் பண்ணி விடுற அப்படின்னோடனே நான் என்னங்க பண்ணேன், சாமி தான் வந்து சொல்லிச்சு, அதுக்கு நானா பொறுப்பு அப்படின்றாங்க. அபி எனக்கு நல்லா தெரியும் அபி, நீ வேணும்னு விளையாடிட்டு இருக்க, இந்த மாதிரி விஷயத்துலலாம் விளையாடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, இங்கே பாரு தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பண்ணுற அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு ஞாபகம் கூட கிடையாது, நான் தான் சொன்னேன்னு எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லைங்க அப்படின்றாங்க. ராகவ் பார்த்து முறைக்கிறாரு அபி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து என்னடா இங்கே அபிகிட்ட சண்டை போட்டுட்ருக்க, அவள் என்னடா பண்ணுவா, அவன் மேலே சாமி வந்து அவள் சொல்லியிருக்கா, இது அவளுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது, ஏன்டா தேவையில்லாமல் அபியை திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க. பாட்டி உங்களுக்கு தெரியாது பாட்டி இவளை பற்றி அப்படின்னோன்னா இங்கே பாரு ராகவ், தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, அதை புரியுதா, சாமி விஷயத்துலலாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னோன்னா ராகவ் அப்படியே முறைச்சிட்டு போகிறாரு. போங்க வந்து ராக்கி பாய், உங்களுக்கு விஷயம் தெரியாது, அதனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க, இவனை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நீங்களே அவனை போட்டு அடித்து ஒரு வழி பண்ணிடுவீங்க, உங்களுக்கு தெரியாது, அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு ராகவ் வந்து என்னாச்சு, ரொம்ப வலிக்குதா சித்தி அப்படி சொல்லி அவங்க சித்திக்கிட்ட கேட்குறாரு. வேணும்னே என்னை பழி வாங்கிட்டாலே இவ, காலெல்லாம் எரியுதே அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. சரி பண்ண முழுசாக பண்ணியிருந்தா ஒரு இதுவாது முடிஞ்சிருக்கும்ல, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் கேட்குறேன். ஏங்க உங்களுக்கு என்ன தெரியும், அதில் இறங்கினா தானே தெரியும், நீ எங்கே இறங்குறதுக்கு முன்னாடியே வந்து ஐயோன்ற, அப்போ எப்படி இறங்குவ, பார் உன்னால் வேணுதை நிறைவேற்ற முடியல, சரி நீ தான் அப்படின்னா மாப்பிள்ளை அதோடு இருக்கார், ஒரு அடி 2 வாடி வாங்கினோடனே ஓடி போயிட்டாரு, அப்போ யாருமே எதுவுமே வேண்டுதலே செய்யலை, அப்புறம் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது, சித்தப்பா விடுங்க சித்தப்பா, அதெல்லாம் எதுவும் வராது, தேவையில்லாமல் எதுக்கு, இவங்களால முடியாது சித்தப்பா, முடியாத விஷயத்தை எப்படி சித்தப்பா எல்லோரும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ போங்க, ஏதாவது கெடுதல் வந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சித்தப்பா புலம்பிட்டு போகிறாரு. அபி பார்த்து சிரிக்கிறாங்க. இதோட முடியுது.